விசிடி நம்பரு 632 632 பெங்களூர் கர்நாடக். முரளி டேட்டு 25/7/67. இன்னொரு முரளி 26/7/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 15/3/2007. जुलाई सरस्वती वाणी चौथी प्रीसीटेट के आगे में बात चल रही थी नाम रखने की. பேச்சு போயிட்டு இருந்தது பேரு வைக்கிறதுக்கான விஷயம். निर्विकारी जन्म का नाम रख दिया जाता है. நிர்விகாரி ஜன்மத்தினோட பேரை வைக்கப்படுகிறது. सन्यासी निर्विकारी बनते हैं तो उनका नाम बदल जाता है. சன்னியாசிகள் எப்போ நிர்விகாரிகள் ஆகுறாங்களோ அப்ப அவங்களோட பேரு மாறிடுதுன்னு சொல்றாங்க. यज्ञ के आदि में भी नाम बदले गए थे. யக்னத்தினோட ஆரம்பத்துல கூடயும் பேரை மாத்திருந்தாங்க. सन्यासी नाम बदलते हैं ना. சன்னியாசிகள் பேரை மாத்துறாங்க இல்லையா? वो भी कोई फट से नहीं निर्विकारी बन जाते. அவங்கள கூடயும் டக்குன்னு ஒண்ணு நிர்விகாரி ஆகிறது இல்ல. यहाँ भी ऐसे ही है. இங்க கூடயும் இப்படியேதான். नाम तो पड़ जाता है. பேரு கிடைச்சிடுது கிடைக்குது. परंतु निर्विकारी बनने के लिए फिर भी पुरुषार्थ करना पड़ता है. ஆனா நிர்விகாரிகளாக ஆகிறதுக்காக ஆனாலும் புருஷார்த்தத்தை செய்ய வேண்டியதா இருக்கும். बहुतों को फिर घर बार याद आता है तो फिर गृहस्थी जीवन में लौट जाते हैं. நிறைய பேருக்கு வீடு வாசல் ஞாபகம் வந்துடுது. அப்போ இல்லற மார்க்கத்தினோட வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. यहाँ भी ऐसे ही है. இங்க கூடயும் இப்படியேதான். बुद्धि से पक्का सन्यास नहीं किया हुआ होगा. புத்தி மூலமாக பக்கா சன்னியாசி ஆகலன்னா ஆயிருக்கலன்னா तो घर बार याद आता रहेगा. அப்போ வீடு வாசல் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். अभी तुम बच्चे जानते हो हम बाप के बने. இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் நம்ம அப்பாவோட குழந்தைகள் ஆயிருக்கிறோம். बाप कहते हैं तुम मेरे बने हो. அப்பா சொல்றாங்க நீங்க என்னோட குழந்தைகள் ஆயிருக்கீங்கன்னா तो तुम्हारा परिवार ब्राह्मणों का होगा. அப்போ உங்களோட பரிவாரம் பிராமணர்களது ஆயிருக்கும். ब्राह्मणों का परिवार होगा तो ब्राह्मणों के साथ पारिवारिक कनेक्शन होगा. இப்போ பிராமணர்களோட பரிவாரம் இருந்ததுன்னா பிராமணர்களோட இந்த பரிவாரத்தினோட கனெக்ஷன் இருக்கும். फिर चीची परिवार के साथ பிறகு சீச்சி பரிவாரத்துக்கு கூட बुद्धियों को टूट जाना चाहिए. புத்தியோக கட் ஆயிடணும்னு சொல்றாங்க. बुद्धियों को टूटे புத்தியோக கட் ஆகணும். फिर भी अरे उसी परिवार में रहना है. ஆனாலும் பாபா சொல்றாங்க பலே அந்த பரிவாரத்துல தான் இருக்கணும். चीची परिवार में रहते हुए भी बुद्धियों को टूट जावे. சீச்சி பரிவாரத்துக்கு கூட இருந்தா கூடயும் புத்தியோகம் கட் ஆயிடணும்னு சொல்றாங்க. कोई कोई अलग भी हो सकते हैं. சில பேரு தனியா கூடயும் ஆகலாம். परंतु अलग तब हो सकते हैं जब ममत्व टूटे. ஆனா தனியாக எப்போ பிரிஞ்சு போகலான்னா எப்போ அந்த பற்று என்றது கட் ஆகுமோ அப்பதான் சொல்றாங்க. क्योंकि इसमें परहेज भी बहुत होती है ना. ஏன்னா இதுல அந்த டயட் கூடயும் அதிகம் இருக்கோ இல்லையா? मुख्य बात है याद की.
பத்தியம் கூடயும் அதிகம் இருக்கும் இல்லையா? முக்கியமான விஷயமா இருக்குது நினைவு. भोजन पर बैठते हैं फिर याद भूल जाते हैं. சாப்பாடு சாப்பிடுறதுக்காக உட்கார்றீங்க, பிறகு நினைவை மறந்துடுறீங்க. बाबा कहते हैं जितना समय खाओ பாபா சொல்றாங்க எவ்வளவு நேரம் சாப்பிடுறீங்களோ याद में रहो நினைவுல இருங்க. तो भोजन का कोई असर नहीं होगा. அப்போ சாப்பாடோட எந்த விதமான பிரபாவம் கூடயும் ஏற்படாது. नहीं तो भोजन का बुद्धि पर असर हो जाता है. இல்லன்னா சாப்பாடு என்ன இருக்குதோ அதோட பிரபாவம் புத்தியில ஏற்படும், புத்திக்கு ஏற்படும். याद भूलेगी நினைவு மறந்தீங்கன்னா तो असर जरूर होगा. அப்போ பிரபாவம் கண்டிப்பாக ஏற்படும். बाबा अपना बतलाते हैं. பாபா தன்னோடது சொல்றாங்க. मैं भी நானும் கூடயும் भोजन करता हूँ, एक दो गिट्टी खाता हूँ. நானும் கூட எப்போ சாப்பாடு சாப்பிடுறேன், ஒரு வாய் 2 வாய் சாப்பிடுறேன், फिर भूल जाता हूँ. பிறகு மறந்து போயிடுறேன். मेरे साथ बाबा लटका हुआ है तो भी भूल जाता हूँ. என் கூட பாபா ஒட்டிருக்காங்க, ஆனாலும் நான் மறந்துடுறேன். ये भी याद नहीं रहती कि बाबा मेरे साथ इकट्ठा है. இது கூடயும் ஞாபகம் இருக்கிறது இல்ல பாபா என் கூடயே இருக்காங்கன்னு, இணைஞ்சு இருக்காங்கன்னு. मेरा शरीर लिया है, என்னோட சரீரத்தை எடுத்திருக்காங்க. मैं लैंड लॉर्ड हूँ. நான் லேண்ட் லார்ட் ஆயிருக்கேன். किराए पर मकान लिया है. வாடகைக்காக வீடு எடுத்தாங்க. माई भी रहती थी, याद तो रहेगा ना மாதா கூடயும் இருந்தாங்க, அது ஞாபகம் இருக்கும் இல்லையா? कि किराए पर लिया है. என்னன்னா வாடகைக்காக வீடை எடுத்திருக்காங்கன்னு இருக்கும் இல்லையா? वो समझेंगे हमारा मकान है. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா நம்மளோட வீடா இருக்கு. ये भी कहेंगे हमारा मकान है. இவங்களும் சொல்வாங்க நம்மளோட வீடா இருக்குன்னு. हमने इनको किराए पर दिया है. நாம இவங்களுக்கு வாடகைக்காக கொடுத்திருக்கோம். समझता हूँ இப்படி நினைச்சுக்கிறேன். मेरे नजदीक बाबा बैठा है. என்கிட்ட பாபா உட்கார்ந்து இருக்காங்க. जितना मेरे नजदीक बैठा है उतना और कोई के नजदीक नहीं बैठा है. எந்த அளவுக்கு என்கிட்ட உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த அளவுக்கு யார்கிட்டயும் உட்கார்ல. इतना नजदीक होते हुए भी भूल जाता हूँ. இவ்வளவு கிட்ட இருந்தாலும் கூடயும் மறந்துடுறேன். अगर भूलू नहीं ஒருவேளை மறக்காம இருந்திருந்தா फिर तो अभी ही हमारी कर्मातीत अवस्था हो जाएगी. பிறகு என்ன ஆகும்னா இப்பவே நம்மளோட கர்மாதீத்த ஸ்டேஜ் முடிஞ்சு போயிருக்கும், ஆயிருக்கும். ये शरीर न रहे இந்த சரீரம் இல்லாம போயிருக்கும். और बाबा भाग जाए. பிறகு பாபா ஓடி போயிடுற விஷயம் जानता भी हूँ, बाबा के साथ बैठा हूँ. இப்படி ஏற்பட்டிருக்கும் தெரியும். பாபா கிட்ட உட்கார்ந்து இருக்கேன். एक रथ पर 2 आत्माएं बैठी हुई है. ஒரு சரீரத்துல 2 ஆத்மாக்கள் உட்கார்ந்து இருக்கு. इतना साथ होते हुए भी भूल जाता हूँ. இவ்வளவு கூட இருக்கிறப்போ கூடயும் மறந்து போயிடுறேன். माया प्रबल है ना. மாயா சக்திசாலியானதா இருக்கு இல்லையா? मनुष्य कर्मातीत अवस्था को पाए ले. மனிதர்கள் கர்மாதீத்த ஸ்டேஜ அடைஞ்சிடணும். और बच्चे पिछाड़ी रह जाए. பிறகு குழந்தைகள் அப்படியே பின்னாடி இருந்துட்டாங்க. ये तो ला नहीं कहता. இது லா சொல்றது இல்ல, அந்த சட்டம் சொல்றது இல்ல இப்படி இருக்கிறது. तो क्यू में जाना है ना. அப்போ கியூல போகணும் இல்லையா? லைனா अभी तो போகணும். टाइम भी पड़ा है. இப்போ டைம் கூடயும் இருக்கு. ये सब विचार अंदर चलती है. இந்த எல்லா சிந்தனைகள் உள்ளுக்குள்ள போகுது. मेरे रथ में बाबा बैठा है. என் ரத்தத்துல பாபா உட்கார்ந்து இருக்காங்க. फिर उनको हम कैसे भूल सकते हैं?
என்னோட ரத்தத்துல பாபா உட்கார்ந்து இருக்காங்க, பிறகு நான் அவங்கள எப்படி மறக்கிறது? बहुत मेहनत करता हूँ फिर भी भूल जाता हूँ। ரொம்ப உழைக்கிறேன், ஆனாலும் மறந்து போயிடுறேன். माया भुलाई देती है। மாயா மறக்க வச்சிடுது. और तुम बच्चों के लिए तो बाबा से भी जास्ती सहज है। குழந்தைகளான உங்களுக்கு பாபாவிட கூடயும் ரொம்ப சகஜமானதா இருக்குது. क्यों? ஏன்? बाबा की जिम्मेवारी और हमारी जिम्मेवारी नहीं है। பாபாவோட பொறுப்பா நம்மளோட பொறுப்பு இல்லையான்னு கேக்குறாங்க. हमारी छोटी छोटी जिम्मेवारियां हैं। நம்மளோடது சின்ன சின்ன பொறுப்பா இருக்குது. बच्चे छोटे हैं, बच्चों की छोटी छोटी जिम्मेवारियां हैं। குழந்தைகள் சின்னவங்க, குழந்தைகளோட பொறுப்பு சின்ன சின்ன பொறுப்புகள். लेकिन जो बाबा की जिम्मेवारी सो ஆனா பாபாவோட பொறுப்பு என்ன இருக்குதோ அது हमारी जिम्मेवारी भी समझना चाहिए। அது நம்மளோட பொறுப்பா இருக்குதுன்னு கூடயும் அப்படி நினைச்சுக்கணும். देखो इनको कितना ख्याल रहता है। பாருங்க இவங்களுக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கு, कितने हंगामे हो जाते हैं, எத்தனை கலாட்டா ஆயிடுது. सारी दुनिया तुम्हारी दुश्मन है। முழு உலகம் உங்களோட சத்ருவா இருக்கு. क्योंकि तुम सबके दुश्मन हो। ஏன்னா நீங்க எல்லாருக்குமே சத்ருகளா இருக்கீங்க. तुम कहते हो ये सब धर्म आदि सब खलास हो जाएंगे। நீங்க சொல்றீங்க இந்த தர்மம் இதெல்லாமே முடிஞ்சு போயிடும். ये सब खलास हो जावे फिर हम राज्य करें। இது எல்லாமே முடிஞ்சு போயிடணும், பிறகு நம்ம ராஜ்யத்தை செய்யணும்ன்றது இருக்கும். तो तुम दुश्मन ठहरे ना। அப்போ நீங்க சத்ருகள் ஆனீங்க இல்லையா? ब्रह्मा द्वारा स्थापना होती है देवी देवता राज्य की। பிரம்மா மூலமாக ஸ்தாபனை ஆகுது தேவி தேவதா ராஜ்யத்தினோட ஸ்தாபனை. कौन सी ब्रह्मा की बात है? எந்த பிரம்மாவோட விஷயமா இருக்கு? इस टाइम मुरली चल रही थी। எந்த டைம்ல முரளி போயிட்டு இருக்குதோ उस समय तो दादा लेखराज ब्रह्मा के द्वारा मुरली चल रही थी। அந்த நேரத்துல தாதா லேக்ராஜ் பிரம்மா மூலமாக முரளி போயிட்டு இருந்தது. क्या उनके द्वारा देवी देवता धर्म की स्थापना हुई? அப்ப என்ன அவங்க மூலமாக தேவி தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனை ஆயிருந்ததா? नहीं हुई। ஆகல. देवी देवताओं का राज्य बना? தேவி தேவதைகளோட ராஜ்யம் ஏற்பட்டதா? नहीं बना। ஏற்படல. फिर कौन से ब्रह्मा की बात हुई? அப்போ எந்த பிரம்மாவினோட விஷயம் ஏற்பட்டிருக்கும்? सब राज्य खलास हो जाएंगे। எல்லா ராஜ்யங்கள் முடிஞ்சு போயிடும், एक ही राज्य बचेगा। ஒரே ராஜ்யம் தான் மிஞ்சமாக இருக்கும். अज्ञान की धूल सभी की आंखों में भर जाएगी। அஞ்ஞானத்தினோட தூசி எல்லாரோட கண்கள்ல கூடயும் நிறைஞ்சிடும். हमारी आंखों में है ज्ञान का सुरमा। நம்மளோட கண்கள்ல ஞானத்தினோட மை இருக்குது. சுர்மான மை போல இருக்குது. उनकी आंखों में है ज्ञान की धूल। பிறகு அவங்களோட கண்கள்ல இருக்குது அஞ்ஞானத்தினோட தூசி. हम विजय पाते हैं நாம வெற்றியை அடைகிறோம். और वो कुंभकर्ण की नींद में सोए रहते हैं। பிறகு அவங்க கும்பகர்ணத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. कोई ऐसे भी है कि जा करके फिर सो जाते हैं। சிலர் இப்படி கூட இருக்காங்க, போய் என்ன செஞ்சிடுறாங்கன்னா தூங்கிடுறாங்க. कितने छीछी हो जाते हैं। எவ்வளவு சீச்சி ஆயிடுறாங்க. फिर भी क्लास में आ जाते हैं। ஆனாலும் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. खुद कहते हैं हम कुछ नहीं समझते। சுயம் சொல்றாங்க நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு, ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு. फिर क्लास में चले जाते हैं। பிறகு கிளாஸுக்கு வந்துடுறாங்க. अगर मना करे
तो फिर दुश्मन बन जाएंगे। பிறகு வேண்டாம் வராதீங்கன்னு சொன்னோன்னா அவங்க சத்ருகள் ஆயிடுவாங்க. अनेक प्रकार के विघ्न पड़ते रहते, நிறைய விதமான தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். ऐसे ऐसे कर्म करते हैं அப்படிப்பட்ட வேலைகளை செய்றாங்க जो कोई भी न समझे कि इनको भगवान पढ़ाते। யாருமே சொல்லவே முடியாது இவங்களுக்கு பகவான் படிக்க வைக்கிறாங்க. प्रजा तो बहुत बनती है, நிறைய பிரஜைகள் வருவாங்க. परंतु महाराजा महारानी बनने के लिए तो ऊंची अवस्था चाहिए। ஆனா மகாராஜா மகாராணி ஆகிறதுக்காக உயர்ந்த ஸ்டேஜ் தேவை இருக்குது. कितना शीतलपना चाहिए, எந்த அளவுக்கு அந்த கூல்னஸ் என்றது தேவை இருக்கு, குளிர்ச்சியான அந்த தன்மை தேவை இருக்கு. देखो रमेश बच्चे को सारा दिन सर्विस बढ़ाने की तात लगी हुई है। பாருங்க ரமேஷ் குழந்தைக்கு முழு நாள் சர்வீஸ் அதிகம் படுத்தணும், சர்வீஸ் அதிகம் வளர்த்தணும் என்ற ஆர்வம் இருக்குது. किस बात के लिए? எந்த விஷயத்தை பற்றி? सर्विस जास्ती करेंगे तो क्या पावेंगे? சர்வீஸ் அதிக பண்ணீங்கன்னா என்ன அடைவீங்க? ऊंच पद पावेंगे, உயர்ந்த பதவியை அடைவீங்க. बोला महाराजा महारानी बनने की अवस्था चाहिए। அப்போ சொன்னாங்க மகாராஜா மகாராணி ஆகிறதுக்கான ஸ்டேஜ் தேவை இருக்குது. सर्विस बढ़ाने की तात लगी रहती है, माना बहुत मात्रा मारते हैं। இப்போ சர்வீஸ் செய்யணும் என்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா ரொம்ப தலையை இடிச்சுக்கிறாங்க. अच्छों अच्छों को निमंत्रण देते हैं, நல்ல நல்ல பேருக்கு என்ன இன்வைட் பண்றாங்க. नाम ही ऐसे लेते हैं जो छूटे लिए। பேரே அப்படிப்பட்டவங்களத எடுத்துக்கிறாங்க. யாரு பந்தனை இல்லாதவங்க இருப்பாங்களோ அவங்களத எடுப்பாங்க. सर्विस भी कर सके, சர்வீஸ் கூடயும் செய்யற போல இருக்கணும், அப்படிப்பட்டவங்களோட பேரை சொல்றாங்க. जगदीश है, ஜெகதீஷ் இருக்காங்க, इंद्र है, मोहिनी है, இந்திர இருக்காங்க, மோகினி. इनको कोई बंधन नहीं। இவங்களுக்கு எந்த விதமான பந்தனமும் இல்ல. तो क्या खासियत हुई? அப்போ என்ன விசேஷம்? इनको कोई बंधन नहीं है, யாருக்கு எந்த விதமான பந்தனமும் இல்லையோ इससे साबित होता है कि पूर्व जन्मों ने इन्होंने अच्छे कर्म किए। இதனால நிரூபணம் ஆகுது கடந்த ஜென்மத்துல இவங்க நல்ல செயல்களை செஞ்சிருக்காங்க. इसलिए அதனால संगम युगी जन्म में इनको कोई बंधन नहीं है। இந்த சங்கம் யுகி ஜென்மத்துல இவங்களுக்கு எந்த விதமான பந்தனமும் இல்ல. बंधन होने के नाते பந்தனை இல்லாத இருக்கிற காரணத்தினால ऊंची उड़ान भर सकते हैं, உயர்ந்த ஸ்டேஜ்ல பறந்து போகலாம், जास्ती सर्विस कर सकते हैं। அதிக சர்வீஸ் செய்யலாம். बंधन नहीं है, ब्रह्मचारी है, பந்தனை இல்ல, பிரம்மச்சாரியா இருக்காங்க, सर्विस करते रहते हैं। சர்வீஸ் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. इनकी मनसा भी गुप्त है, सर्विस और वाचा भी गुप्त। இவங்களோட மனது குப்த, சர்வீஸ் குப்தம், பேச்சு கூடயும் குப்தம். इनकी कर्मणा भी गुप्त, இவங்களோட செயல்கள் கூடயும் குப்தமானது. कर्मणा अर्थात बीज बोना, செயல்கள் அப்படின்னா விதைய விதைக்கிறது. दान करते हैं ना, தானத்தை செய்யறாங்க இல்லையா? गुप्त दान महान कल्याण माना जाता है। தானத்தை குப்தமா செய்யறோம்னா பாபா சொல்றாங்க அதனால மிகப்பெரிய நன்மை ஏற்படும். जितना गुप्त दान होगा
எந்த அளவுக்கு தானம் குப்தமாக இருக்குமோ उतनी ही उसकी जास्ती पावर होगी। அந்த அளவுக்கு அதுல ரொம்ப சக்தி இருக்கும்। एक हाथ देने वाला ஒரு கை கொடுக்க கூடியவங்க और दूसरा हाथ இன்னொரு கை लेने वाला, तीसरे को पता न चले। எடுத்துக்க கூடியவங்க மூணாவது பர்சனுக்கு தெரியவும் கூடாது। बाकी बाचा का तो मालूम पड़ जाता है। மற்றபடி பேச்ச பற்றி அது தெரிஞ்சு போயிடுது। मनसा गुप्त है। இந்த மன்சா என்றது குப்தமானதுன்னு சொல்றாங்க। वाचा के लिए माथा मारते हैं, பேச்சுக்காக தலையை இடிச்சுக்கிறாங்க, सेमिनार आदि करते हैं, செமினார் எல்லாம் செய்யறாங்க। मनसा गुप्त है। மன்சா குப்தமாக இருக்குது। மன்சானா மனது। वाचा के लिए माथा मारते हैं, பேச்சுக்காக தலையை இடிச்சுக்கிறாங்க, सेमिनार आदि करते हैं, செமினார் எல்லாம் செய்யறாங்க, அந்த மீட்டிங் எல்லாமே। बाबा भी कहते हैं मैं वाचा तो बहुत सर्विस करता हूँ। பாபா கூட என்ன சொல்றாங்கன்னா நான் வாச்சா மூலமாக பேச்சு மூலமா ரொம்ப சர்வீஸ் செய்யறேன்। भी क्यों लगा दिया? அது கூடயும் சொல்லியே சொன்னாங்க। जिन जिन बच्चों का नाम लिया, ये बच्चे भी वाचा सर्विस तो बहुत करते हैं। எந்தெந்த குழந்தைகளோட பேரை சொன்னாங்களோ இந்த குழந்தைகள் கூடயும் பேச்சினோட சர்வீஸ், பேச்சு மூலமா சர்வீஸ் ரொம்ப பண்றாங்க। बहुत माथा मारते रहते हैं। ரொம்ப தலையை இடிச்சுக்கிறாங்க। बाबा भी பாபா கூடயும் वाचा सर्विस तो बहुत करते हैं, பேச்சினோட சர்வீஸ் ரொம்ப செய்யறாங்க। लेकिन ஆனா कौन सी सर्विस नहीं हो पाती? எந்த சர்வீஸ் ஆகிறது இல்ல? मनसा सेवा नहीं हो पाती। மன்சா சேவா, மனதின் மூலமா சேவா ஆகிறது இல்ல। मनसा सेवा के लिए மன்சா சேவாக்காக कंसंट्रेशन चाहिए। ஒரு நில ஸ்டேஜ் தேவை இருக்குது। तो जो बाप बातें बोलते हैं उन बातों की गहराई में जाना पड़े। அப்பா என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்துக்கான ஆழமான ரகசியத்துக்கு போகணும், டீப்னஸ்க்கு போகணும்। एक एक बात की गहराई में जाने से ஒவ்வொரு விஷயத்துக்கான ஆழமா போகிறதுனால नई नई बातें निकलती हैं। புது புது விஷயங்கள் வெளிப்படுது। तो वो सेवा அப்ப அந்த சேவை जब ब्रह्मा की ही नहीं हो सकी, இப்ப பிரம்மாக்கு அந்த சேவை செய்ய முடியலன்னா उस समय के अच्छे अच्छे ब्राह्मण जिनके नाम लिए, அந்த நேரத்துல நல்ல நல்ல பிராமணர்கள் யாரோட பேரை சொன்னாங்களோ उनके द्वारा भी मनसा सेवा नहीं हो सकी। அவங்க மூலமா கூடயும் மன்சா சேவை ஆக முடியல। तो बाकी साधारण बीके की तो बात ही नहीं। மற்றபடி சாதாரண பிகேவினோட விஷயமே இல்ல। वाचा सर्विस करने वाले डायरेक्शन बहुत झाड़ते हैं। பேச்சு மூலமாக சர்வீஸ் செய்யக்கூடியவங்க ரொம்ப டைரக்ஷன் கொடுக்கறாங்க। दूसरों को डायरेक्शन देना। ஜாடனானா என்னன்னு கேக்குறாங்க அவங்க। பாபா சொல்றாங்க மத்தவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறது। ऐसा करो वैसा करो, ये है वो है, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி அப்படி। तुमने ये नहीं किया वो नहीं किया, ऐसा करो। நீங்க இது செய்யல அது செய்யல இப்படி செய்யுங்க। मैं भी डायरेक्शन बहुत देता हूँ। நானும் கூடயும் டைரக்ஷன் ரொம்ப கொடுக்கறேன்। किसने बोला? யாரு சொன்னாங்க? डायरेक्शन बहुत देता हूँ, अच्छा अच्छा म्यूजियम बनाओ। சரி மியூசியம் ஒரு நல்ல நல்ல மியூசியம்ஸ் ரெடி பண்ணுங்க। परंतु कौन से म्यूजियम बनाने की बात है? ஆனா எந்த மியூசியம்ஸ் ரெடி செய்யற விஷயமாச்சு वो बात बुद्धि में नहीं आती। அந்த விஷயம் புத்தில வருது இல்ல।
जड़ म्यूजियम बनाने से ஜட மியூசியம் ரெடி பண்றதுனால समझाने वालों को भी वाचा सेवा जास्ती करनी पड़े। இப்ப யாரு புரிய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூடயும் வாச்சா சேவை ரொம்ப செய்ய வேண்டியதாக இருக்கும். वाचा की शक्ति பேச்சினோட சக்தி स्थूल होती है ஸ்தூலமாக இருக்கும். और मनसा की शक्ति பிறகு மனதினோட சக்தி सूक्ष्म होती है। நுணுக்கமாக இருக்கும். वाचा थोड़े समय के लिए असर करेगी பேச்சு கொஞ்ச நேரத்துக்காக பிரபாவத்தை காமிக்கும். और मनसा பிறகு மன்சா लंबे समय तक असर करती है। ரொம்ப நீண்ட கால வரைக்கும் அதோட பிரபாவம் காட்டும்னு சொல்றாங்க. तुम बच्चों के पास तो ढेर राजा याद आवेंगे। குழந்தைகளான உங்ககிட்ட நிறைய ராஜாக்கள் எல்லாம் வருவாங்க. அப்படின்னா मैंने ब्रह्मा के पास और அப்படின்னா பிரம்மா கிட்ட तत्कालीन तथाकथित ब्रह्मा कुमार कुमारों के पास राजाएं नहीं आते थे। அப்படின்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த பேருக்காக இப்போ இருக்கக்கூடிய பிரம்மா குமாரி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட कौन आते थे? प्रजावर की आत्मा आती थी। அவங்க கிட்ட எப்படின்னா பிரஜாவர்க்கத்தினோட ஆத்மாக்கள் வந்துட்டு இருந்தாங்க, ராஜாக்கள் வந்துட்டு இருக்குல்ல. ஆனா பேசிக் நாலேஜ் जब तक रही அப்படின்னா எப்போ வரைக்கும் பேசிக் நாலேஜ் இருந்ததோ तब तक प्रजावर की आत्मा निकली। அப்போ வரைக்கும் பிரஜாவர்க்கத்தினோட ஆத்மாக்கள் வெளிப்பட்டாங்க. लेकिन तुम बच्चों के पास तो राजाएं ஆனா குழந்தைகளான உங்ககிட்ட ராஜாக்கள் ढेर आवेंगे। நிறைய பேர் வருவாங்க. राजाएं हद के या बेहद के? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கு உட்பட்டவங்கலாம் இல்லைன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்டவங்கலாம். ऐसे तो नहीं नेपाल का राजा आ गया, அப்படி இல்லதானே நேபாளினோட ராஜா வந்துட்டாங்க, அப்படி ஒண்ணும் இல்லதானே. भरतपुर का महाराजा आ गया, பரத்பூரினோட மகாராஜா வந்துட்டாங்க என்றது இல்ல. तुम बच्चों के पास குழந்தைகளான உங்ககிட்ட ढेर के ढेर राजा याद आवेंगे। நிறையதிலும் நிறைய ராஜாக்கள் எல்லாம் வருவாங்க. उन सबके कानों में पड़ेगा, அவங்க எல்லாரோட காதுல கூடயும் விழும். सब देख करके जाए और उनको सुनावेंगे। எல்லாருமே பார்த்து போகணும், பிறகு மத்தவங்களுக்கு போய் சொல்வாங்க. इसको देख करके யார பார்த்து? म्यूजियम को, மியூசியம் பார்த்தா. जड़ म्यूजियम को देख करके जाए और उनको सुनावेंगे। இப்போ ஜட மியூசியம் பார்த்து பிறகு மத்தவங்களுக்கு போய் சொல்வாங்களா? चैतन्य म्यूजियम आत्मा को देखेंगे, சைத்தன்ய மியூசியம் ஆத்மாக்களை பார்ப்பாங்களா? है? इशारा दे दिया குறிப்பிட்டு சொன்னாங்க. कि आगे चल के जो एडवांस नॉलेज निकलेगी வருங்காலத்துல அட்வான்ஸ் நாலேஜ் என்ன வெளிப்படுமோ उसमें அதுல मनसा का काम विशेष होगा। மன்சாவினோட வேலை விசேஷமாக இருக்கும். मनसा सेवा विशेष कार्य करेगी। மனதினோட சேவை விசேஷமாக வேலை பண்ணும். जो सुनेंगे யாரு கேட்டாலும் प्रैक्टिकल अनुभव करेंगे, பிராக்டிக்கல் அனுபவம் செய்வாங்களோ, देखेंगे, பாப்பாங்க, टैली करेंगे டாலி பண்ணிப்பாங்க. और खुद खुद बाहर जाकर के दूसरों की सेवा அவங்க சுயமே போய் வெளியில சேவை करने लग पड़ेंगे। மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுவாங்க. सब देख करके जाए और उनको सुनावेंगे। எல்லாருமே பார்த்து போய் மத்தவங்களுக்கு சொல்வாங்க. कहेंगे यहाँ समझाने तो बहुत अच्छी मिलती है, சொல்வாங்க இங்க நல்லபடியாக புரிய வைக்கிறாங்க. कहाँ के लिए इशारा दिया? எந்த இடத்துக்காக குறிப்பிட்டு சொன்னாங்க? एडवांस के लिए इशारा दिया அட்வான்ஸ்க்காக குறிப்பிட்டு சொன்னாங்க. कि यहाँ जो समझानी मिलती है இங்க என்ன புரிய வைக்கிறாங்களோ एक एक पॉइंट की ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ऐसी समझानी हमने कहीं भी இப்படி எங்க கூடயும் நாம सुनी नहीं।
எங்கேயும் நாங்க கேள்விப்படல. सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान, சிருஷ்டியினோட முதல் இடை கரையினோட ஞானம் कितना सुनाते हैं. எந்த அளவுக்கு சொல்றாங்க. बाप का परिचय देते हैं, அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கறாங்க. हम गवर्नमेंट को भी कहते हैं. நம்ம கவர்மெண்ட்க்கு கூடயும் சொல்றோம். 10 वर्ष के अंदर हम यहाँ दैवी राज्य स्थापन करेंगे. 10 வருஷங்களுக்குள்ள நம்ம இங்க தெய்வீகமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம். अगर ये दैवी राज्य स्थापन न करें तो आप ये हमारे मकान आदि सब ले लेना. ஒருவேளை தெய்வீகமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யலன்னா அப்போ நீங்க நம்மளோட இந்த வீடு எல்லாமே எடுத்துக்கோங்க. किसने बोला? யாரு சொன்னாங்க? तेरी हुआ क्या? ஆச்சா அப்போ? है? नहीं हुआ? ஆகலையா? किसको बोला? யாருக்கு சொன்னாங்க? कि आप हमारे मकान आदि सब ले लेना. நீங்க நம்மளோட வீடு இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு யாருக்கு சொன்னாங்க? गवर्नमेंट को. கவர்மெண்ட்கா? गवर्नमेंट को मेमोरेंडम राष्ट्रपति को दिया. கவர்மெண்ட்க்கு மெமோரண்டம் கொடுத்தாங்க, ராஷ்டிரபதிக்கு, பிரசிடென்ட்க்கு. फिर उसका क्या हुआ? பிறகு என்னாச்சு அதோடது? दुनियावी गवर्नमेंट के मुकाबले உலகத்தினோட கவர்மெண்ட்க்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா बेसिक नॉलेज वालों की जो गवर्नमेंट है, பேசிக் நாலேஜினோட கவர்மெண்ட் என்ன இருக்கு? वो ज्यादा श्रेष्ठ है या कम श्रेष्ठ है? அது அதிக சிரேஷ்டமா உயர்ந்ததா இல்லனா கம்மி உயர்ந்ததா இருக்குதா? श्रेष्ठ है ना. உயர்ந்ததா இருக்குது இல்லையா? तो बाहर की दुनिया की गवर्नमेंट की ताकत है அப்போ வெளியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல சக்தி இருக்குதா? जो ले सके. எடுத்துக்கிறதுக்கான சக்தி இருக்குதான்னு கேக்குறாங்க. कौन सी गवर्नमेंट की बात है? எந்த கவர்மெண்டினோட விஷயமா இருக்கு? ईश्वरीय बेहद की गवर्नमेंट है, उसको भी कहते हैं. ஈஸ்வரிய எல்லாருக்கு அப்பாற்பட்ட கவர்மெண்டா இருக்குது, அதுக்கு கூடயும் சொல்றாங்க. 10 वर्ष के अंदर हम यह 10 வருஷங்களுக்குள்ள நம்ம இந்த दैवी राज्य स्थापन न करें தெய்வீகமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யலன்னா तो आप ये मकान आदि सब ले लेना. அப்போ நீங்க இந்த வீடு இதெல்லாமே எடுத்துக்கோங்க. तुरंत ले लेना या आगे पीछे ले लेना. உடனடியே எடுத்துக்கிற விஷயமா இல்லன்னா முன்னாடி இல்லன்னா பின்னாடி எடுத்துக்கிற விஷயமா இருக்கா? 10 वर्ष के बाद 10 வருஷத்துக்கு பிறகு. माना कब? அப்படின்னா எப்போ? 76 से बोला. 76 இருந்து சொன்னாங்க. तो 76 के बाद 76க்கு பிறகு मकान और मकानों में रहने वाले ट्रांसफर हुए या नहीं हुए? வீடு பிறகு வீடுக்குள்ள இருக்கக்கூடியவங்களோட டிரான்ஸ்பர் ஆச்சா இல்லையா? क्लास ट्रांसफर होता है கிளாஸ் எப்போ டிரான்ஸ்பர் ஆகுதோ तो स्थान भी அப்போ இடம் கூடயும் ट्रांसफर हो जाता है. டிரான்ஸ்பர் ஆயிடுது. टीचर्स भी बदल जाते हैं. டீச்சர்ஸ் கூடயும் மாறிடுறாங்க. तो लड़ना चाहिए ना. அப்போ சண்டை போடணும் இல்லையா? बोलो. சொல்லுங்க. दूसरा कोई ऐसा नहीं कहेगा வேற யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. कि हम 10 वर्ष के अंदर यह कार्य न करें நாங்க 10 வருஷங்களுக்குள்ள இந்த வேலையை செய்யாம போனோம்னா तो मकान आपका. அப்போ வீடு உங்களோடது. तुम लिखत में देते हो. நீங்க எழுதி கொடுக்கறீங்க. चित्रों में भी लिखा हुआ है. சித்திரங்கள்ல கூட எழுதிருக்காங்க. मुरलियों में भी लिखा हुआ है. முர்லிஸ்ல கூட எழுதிருக்காங்க. पत्रिकाओं में भी लिखा हुआ है. நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட எழுதிருக்காங்க. तो भी समझते नहीं है. ஆனாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ऐसे कोई भी लिख कर दे न सके. இப்படி யாரால கூட எழுதி கொடுக்க முடியாது.
हम तो 5000 ब्राह्मणों की सही लेकर के देते हैं. நாங்க 5000 பிராமணர்களோட சைனை எடுத்து கொடுக்கறோம், சைன் பண்ணி கொடுக்கறோம். पक्के निश्चय बुद्धि कितने थे? பக்கா நிச்சய புத்தி எத்தனை பேர் இருந்தாங்க? 5000. कौन से सन में? 5000. எந்த ஒரு டைம்ல? இயர்ல? 67 में. 67ல. मुख्य जो है, முக்கியமாக யார் இருந்தாங்களோ उनकी भी सही देते हैं. அவங்களோடது கூடயும் சைன் கொடுக்கறோம். जिन मुखियाओं के ऊपर नाम बताए, எந்தெந்த அந்த முக்கியமானவங்களோட பேரை சொன்னாங்களோ उनकी भी सही लिख करके देते हैं. और जो सामान्य है उनकी भी அவங்களது கூடயும் சைன் பண்ணி கொடுப்போம். பிறகு அவங்க கூடயும் சைன் பண்ணி கொடுப்பாங்க. பிறகு யாரு ஜெனரலாக இருக்காங்களோ सही लिख करके देते हैं. அவங்க கூடயும் அவங்களோடது கூடயும் சைன் வாங்கி கொடுப்போம். प्रजापिता ब्रह्मा, பிரஜாபிதா பிரம்மா, और उनके बच्चे, பிறகு அவங்களோட குழந்தைகள். और क्या सही करेंगे? வேற என்னென்ன சைன் பண்ணுவாங்க? சைன் பண்ற मालिक तो मैं हूँ ना. எஜமான் நான் இருக்கேன் இல்லையா? सभी ब्रह्मा कुमार कुमारी हैं. எல்லா பிரம்மா குமார் குமாரிஸ் இருக்காங்க. और कोई मालिक हो न सके. வேற யாருமே எஜமானாக இருக்க முடியாது. उसको बताया मालिक. யாருக்காக சொன்னாங்க எஜமானன் சொல்லி? प्रजापिता ब्रह्मा, பிரஜாபிதா பிரம்மா जिसके तन में யாரோட शरीरத்துல सुप्रीम सोल बाप आकर के मालिक बनाते हैं. சுப்ரீம் சோல் அப்பா வந்து எஜமானாக ஆக்குறாங்க ब्रह्मा कुमार कुमारियों को. பிரம்மா குமார் குமாரிஸ்க்கு. तो वो बाप और बाप के बच्चे, அதாவது அந்த அப்பா பிறகு அப்பாவோட குழந்தைகள், इनके अलावा और कोई भी विश्व का मालिक हो न सके. இவங்கள தவிர வேற யாருமே உலகத்துக்கு எஜமானாக முடியாது. बाबा राय भी देते हैं. பாபா சஜஷன் கூடயும் கொடுக்கறாங்க, வழியையும் காமிக்கிறாங்க. फिर भी कोई हिम्मत नहीं करते हैं. ஆனாலும் யாருமே தைரியத்தை காமிக்கிறது இல்ல. योग पाई पैसे का भी नहीं है. யோகம் ஒரு பைசா காணது கூடயும் இல்ல, ஒரு பைசா யோகம் கூடயும் பண்றது இல்ல. मूल बात है देह अभिमान. மூலமான விஷயமா இருக்குது தேக அபிமானம். जब तक देह अभिमान है तब तक कोई काम नहीं हो सकता. எப்போ வரைக்கும் தேக அபிமானம் இருக்குதோ அப்போ வரைக்கும் எந்த வேலை கூடயும் நடக்காது. देही अभिमानी बने तब बल मिले. எப்போ தேகே அபிமானிகள் ஆகுவாங்களோ அப்போ சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. अच्छे अच्छे वकीलों को पकड़ो. நல்ல நல்ல வக்கீல்களை பிடிங்க. जो हिम्मत करके एप्लीकेशन करें. என்னன்னா அவங்க தைரியம் பண்ணி அப்ளிகேஷன், परंतु बच्चे पुरुषार्थ ही नहीं करते. அப்ளிகேஷனை போடுற போல ஆகணும். ஆனா குழந்தைகள் புருஷார்த்தமே செய்யறது இல்ல, அப்படின்னா தைரியமே காமிக்கிறது இல்ல. अच्छा அச்சா. ओम. ஓம் சாந்தி. प्रातः क्लास है 26 जुलाई 67 का. மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது 26 ஜூலை 26/7/67 बच्चे बाप के सामने बैठे. குழந்தைகள் அப்பாக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க.
सामने बैठे हैं तो जानते हैं முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க அப்போ தெரியும் कि हमारा बेहद का बाप है, நம்மளோட எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்கன்னு. और हमको बेहद का सुख देने के लिए श्रीमत दे रहे हैं. பிறகு நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கறதுக்காக ஸ்ரீமத்தை கொடுக்கறாங்க. उनको गाया ही जाता है रहमदिल लिबरेटर. அவங்களுக்கு ரஹம்தில் லிபரேட்டர் தான். ரஹம்தில்னா கருணை காமிக்க கூடியவர், லிபரேட்டர் அப்படின்னா முக்தியை கொடுக்க கூடியவர்னு சொல்லி அவங்களுக்கு மகிமை பாடப்படுகிறது. யாருக்காக? அப்பாக்கு. सभा में तो बच्चे सामने बैठे हुए हैं. அங்க சபையில குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. फिर बाप को दूर क्यों कर दिया? பிறகு அப்பாக்குன்னு சொல்லி தூரமே பண்ணிட்டாங்க. उनको कह करके दूर क्यों कर दिया? அவங்களுக்குன்னு சொல்லி ஏன் தூரம் பண்ணிட்டாங்க? कि ब्रह्मा के तन में माँ का पार्ट था. ஏன்னா பிரம்மாவோட சரீரத்துல அம்மாவோட பார்ட் இருந்தது. बाप के सामने बच्चे बैठे हैं. அப்பாவோட முன்னாடி குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கீங்க. बेहद का सुख लेने के लिए बैठे हैं. எல்லாருக்கு அப்பாற்பட்ட சுகத்தை எடுத்துக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கீங்க. जिससे बेहद का सुख मिलता है. யாரிடம் இருந்து எல்லாருக்கு அப்பாற்பட்ட சுகம் கிடைக்குதோ उनका गायन होता है रहमदिल लिबरेटर. அவங்களோட மகிமை நடக்குது. என்னன்னா கருணை இதயம் இருக்கக்கூடியவங்க, லிபரேட்டர். कितनी महिमा करते हैं. எவ்வளவு மகிமையை செய்றாங்க. बाप का तो फर्ज ही है बच्चों को मत देना. அப்பாவோட கடமையா இருக்குது குழந்தைகளுக்கு டைரக்ஷன்ஸ கொடுக்கறது. वो लौकिक बाप होते हैं. அந்த லௌகிக அப்பாக்கள் இருப்பாங்க. वानप्रस्थ में चले जाते हैं तो भी बच्चों को मत देते रहते हैं. வானப்பிரஸ்திக்கு போயிடுறாங்க, அப்போ குழந்தைகளுக்கு டைரக்ஷன்ஸ கொடுக்கறாங்க. तो ये भी बेहद का बाप है. அப்போ இவங்க கூடயும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. तो ये भी बेहद का बाप है. இவங்களும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. बेहद का बाप बच्चों को मत देते रहते हैं. எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா குழந்தைகளுக்கு டைரக்ஷன்ஸ கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ऊंचे ऊंच बाप है உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இருக்காங்க. तो जरूर उनकी मत भी ऊंचे ऊंच होगी. அப்போ கண்டிப்பாக அவங்களோட டைரக்ஷன் கூடயும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கும். ऊंचे ऊंच बाप कैसे? உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பான்னா எப்படி? कंपैरिजन किससे किया गया யார் கூட ஒப்பிட்டு சொன்னாங்க? है? जो भी धर्म पिताएं हैं, யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் இருக்காங்க, चाहे ब्राह्मण धर्म स्थापन करने वाला धर्म पिता ब्रह्मा हो, இப்போ அவங்க பிராமண தர்மத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய தர்ம பிதா இருக்கிற பிரம்மா இருக்கலாம், चाहे इस्लाम धर्म का धर्म पिता इब्राहिम हो, இல்லன்னா இஸ்லாம் தர்மத்தினோட தர்ம பிதா இப்ராஹிமா चाहे இருக்கலாம், बुद्ध हो, चाहे क्राइस्ट हो, புத்தா இருக்கலாம், இல்லன்னா கிரைஸ்டா उन இருக்கலாம். सबके मुकाबले அவங்க எல்லாருக்குமே ஒப்பிட்டு பார்த்தோம்னா ये बेहद का बाप है. இவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. ऊंचे ऊंचे बाप है. உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இருக்காங்க. तो उनकी मत भी அப்ப அவங்களோட டைரக்ஷன் கூடயும் ऊंचे ऊंचे है. உயர்ந்ததிலும் உயர்ந்ததாச்சு. मत देने वाली आत्मा है. டைரக்ஷனை கொடுக்க கூடியது ஆத்மா இருக்குது. कौन सी आत्मा है? எந்த ஆத்மா? जो बिंदु बिंदु आत्माओं का
बेहद का बाप है। யாரு பிந்து பிந்து ஆத்மாக்களோட எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. मनुष्यों का बाप नहीं, மனிதர்களோட அப்பா இல்ல, आत्माओं का बाप। ஆத்மாக்களோட அப்பா. अच्छा व बुरा काम आत्मा ही करती है। நல்லது இல்லைன்னா கெட்டது ஆத்மா தான் செய்து. इस समय दुनिया को मिलती है रावण की मत, இந்த நேரத்துல உலகத்துக்கு கிடைக்குது ராவணனோட டைரக்ஷன். और तुम बच्चों को मिलती है राम की मत। பிறகு குழந்தைகளான உங்களுக்கு கிடைக்குது ராமனோட டைரக்ஷன். ये क्यों नहीं कहा कृष्ण की मत मिलती है? இப்படியே சொல்லல கிருஷ்ணனோட டைரக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லுறது இல்ல. बोलने वाला बोल तो रहा था कृष्ण के अंतिम 84वें जन्म में। இப்போ சொல்லக்கூடியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க கிருஷ்ணனோட 84வது அப்படின்னா அந்த லாஸ்ட் ஜென்மத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. राम की मत मिलती है ऐसे क्यों कहा? பிறகு ராமனோட டைரக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லி இப்படியே சொன்னாங்க. मत मिलने के लिए तो साकार चोला चाहिए। இப்போ டைரக்ஷன் வேணும்னா சாக்கார சரீர தேவை இருக்குது. इस समय माने संगम युग में, இந்த நேரம் அப்படின்னா சங்கம் யுகத்துல. इस समय का मतलब ये नहीं कि जिस समय ब्रह्मा के मुख से बोलते थे उस समय। இந்த நேரம்னா இப்படி இல்ல, எந்த நேரத்துல பிரம்மாவோட சரீரத்துல சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த நேரத்துல இல்ல. किस समय? எந்த நேரத்துல? संगम युग के लिए इशारा दिया। சங்கம் யுகத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க. पुरुषोत्तम संगम युग, புருஷோத்தம் சங்கம் யுகம். रावण की मत से बेरहम होकर के उल्टा कार्य करते हैं। ராவணனோட டைரக்ஷனோட ஆதாரப்படி எப்படின்னா கருணை இல்லாம என்ன ஆகுதுன்னா தலைகீழான டைரக்ஷனை கொடுக்கறீங்க. रावण किसको कहा जाए? ராவணன் சொல்லி யாருக்கு சொல்றாங்க? रावण कौन? ராவணன்னா யாரு? कौन कौन गुरु? எந்தெந்த குருக்கள்? कौन कौन गुरु? मुख्य गुरुओं का नाम क्या? யார் யாரு குரு? முக்கிய குருக்களோட பேர் என்ன? इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक। இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக்கா? इब्राहिम से पहले कोई नहीं। இப்ராஹிமுக்கு முன்னாடி யாருமே இல்லையான்னு கேக்குறாங்க. ब्रह्मा भी तो गुरु है। பிரம்மாவும் குரு தானே? ब्रह्मा की मत भी तो लेने वाले हैं। பிரம்மாவோட டைரக்ஷன் கூட எடுத்துக்க கூடியவங்க இருக்காங்க இல்லையா? रावण की मत से बेरहम होकर के उल्टा कार्य करते हैं। ராவணன் என்னோட டைரக்ஷன் என்னோட ஆதாரப்படி அப்படின்னா கருணை இல்லாதவங்களாக ஆகி தலைகீழான டைரக்ஷனை ஃபாலோ செய்றீங்க. अभी रहम नहीं आता। கொஞ்சம் கருணை வருது இல்ல. क्या? என்ன? ये भी बुद्धि में बात नहीं आती कि हम किसके प्रति बेरहमी दिखाते हैं। இந்த விஷயம் கூடயும் புத்தியில வர்றது இல்ல நாம யாருக்காக கருணைய காமிக்கிறது இல்லன்னு. बाप मत देते हैं, அப்பா டைரக்ஷனை கொடுக்கறாங்க. अभी उल्टा कार्य करो। இப்போ தலைகீழான வேலைய செய்யுங்க. उल्टा कार्य தலைகீழான வேலை देह अभिमान बढ़ाता है, தேக அபிமானத்தை அதிகமாக்குது, बाहुबल बढ़ाता है, உடல் பலத்தை அதிகமாக்குது, बाहुबल के काम कराता है। உடல் பலத்தினோட வேலைய செய்ய வைக்குது. और उल्टी मत देते हैं, उससे பிறகு அதனால சரியான டைரக்ஷனை கொடுக்கறாங்களா? योग बल का काम होता है।
சரியான டைரக்ஷனை கொடுக்கறதுனால யோக பலத்தினோட வேலை நடக்குது. सबसे अच्छा कार्य எல்லாத்தை விட நல்ல வேலை पहले अपने पर रहम करो. என்னன்னா ஃபர்ஸ்ட் தன்னை மேல கருணைய காமிச்சுக்கிறது. तुम जानते हो हम आत्मा सतो प्रधान थी. உங்களுக்கு தெரியும் ஆத்மாக்களா இருக்கிற நாம சத்தோ பிரதானமாக இருந்தோம். जब सतो प्रधान आत्मा थी तो बहुत सुख लेते थे. எப்போ ஆத்மா சத்தோ பிரதானமாக இருந்ததோ அப்போ ரொம்ப சுகத்தை எடுத்துக்கிட்டு இருந்தோம். फिर रावण की मत मिलने से तुम भ्रष्टाचारी तमो प्रधान बन गए हो. பிறகு ராவணனோட டைரக்ஷன் கிடைக்கிறதுனால நீங்க தாழ்ந்தவங்க தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. अभी फिर बाप मत देते हैं. இப்போ மறுபடியும் அப்பா டைரக்ஷனை கொடுக்கறாங்க. कि एक तो बाप की याद चाहिए. ஒன்னு அப்பாவோட நினைவு தேவை இருக்கு. इसके लिए अपने ऊपर रहम करो. இதுக்காக தன்னை மேல கருணைய காமிச்சுக்கோங்க. ये मत देते हैं. இந்த டைரக்ஷனை கொடுக்கறாங்க. कौन? யாரு? बाप मत देते हैं, रहम नहीं करते. அப்பா டைரக்ஷனை கொடுக்கறாங்க. கருணைய காமிக்கல. கருணை ஒண்ணு காமிக்கல. रावण बेरहमी कराता है. ராவணன் என்ன செய்யறான்னா கருணை இல்லாதவங்களாக ஆக்குறான். करता भी है. அப்படி செய்யவும் செய்யறான். बाप रहम नहीं करते. அப்பா கருணைய காமிக்கிறது இல்ல. क्या करते हैं? என்ன செய்யறாங்க? बेरहम करते हैं. என்ன கருணை இல்லாத வேலைய செய்யறாங்களா? नहीं. இல்ல. बेरहमी भी नहीं करते. கருணை இல்லாதவங்களா கூடயும் பண்றதில்ல. रहम भी नहीं करते. क्या करते हैं? பிறகு கருணையும் காமிக்கிறது இல்ல. என்ன செய்யறாங்க? श्रेष्ठ मत देते हैं. உயர்ந்த டைரக்ஷனை கொடுக்கறாங்க. श्रीमत देते हैं ना, ऐसे ऐसे करो. ஸ்ரீமத்தை கொடுக்கறாங்க இல்லையா, இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு. तो अपने ऊपर आप ही रहम करो. இப்போ தன்னை மேல தானாவே கருணைய காமிச்சுக்கோங்க. अपन को आत्मा समझो. தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. बाप से कहने की दरकार नहीं है, हे ईश्वर हे भगवान रहम करो. அப்பாக்கு சொல்ற அவசியம் இல்ல. ஏ பகவான் ஏ ஈஸ்வர் கருணைய காமிங்கன்னு சொல்ற அவசியம் இல்ல. बाप तो मत देते. அப்பா டைரக்ஷனை கொடுக்கறாங்க. पतित पावन को याद करो. பதித்த பாவன நினைவு செய்யுங்க. तुम पावन बन जावेंगे. அப்போ பாவனம் ஆயிடுவீங்க. बाबा राय देते हैं. பாபா வழிய காமிக்கிறாங்க. சஜஷனை क्या राय கொடுக்கறாங்க. देते हैं? என்ன சஜஷனை கொடுக்கறாங்க? कि कलयुग अंत में सब आत्माएं पतित बन गई है, पावन कैसे बने? கலியுகத்தினோட கடைசியில எல்லா ஆத்மாக்கள் பதித்தர்கள் ஆயிட்டாங்க. எப்படி பாவனம் ஆகுறது? पतित कैसे बन गई? பதித்த எப்படி ஆயிட்டாங்க? अनेकों मनुष्यों को याद करने से पतित बन गई. நிறைய மனிதர்களை நினைவு செய்யறதுனால பதித்த ஆயிடுச்சு. मनुष्य गुरुओं को याद करने से पतित बन गई. மனித குருக்களை நினைவு செய்யறதுனால பதித்தம் ஆயிடுச்சு. अब एक सदगुरु को याद करें. பிறகு இப்போ ஒரு சத்குரு நினைவு செஞ்சீங்கன்னா तो पावन बन जाएगी. அப்போ பாவனம் ஆயிடுவீங்க. एक की याद से पावन ஒருத்தரோட நினைவுனால பாவனம். और अनेकों की याद से பிறகு நிறைய பேரினோட நினைவுனால पतित. பதித்த. एक की याद अव्यभिचारी बुद्धि बनावेगी. ஒருத்தரோட நினைவு அவ்விபிச்சாரி புத்தி ஆக்கும். और अनेकों की याद பிறகு நிறைய பேரோட நினைவு विभिचारी बुद्धि बनावेगी. விபிச்சாரி புத்தி ஆக்கும்னு சொல்றாங்க. बाप ही पतित को पावन बनाने वाला है.
அப்பாதான் பதித்தர்களை பாவனமாக்க கூடியவர் ஆயிருக்காங்க. ही माना அப்பாதான் என்ன அர்த்தம்? बाप के अलावा और कोई भी पतितों को पावन बनाने वाला அப்பா தவிர வேற யாருமே பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவங்க नहीं है. இல்ல. वो श्रीमत देते हैं. அவங்க ஸ்ரீமத்தை கொடுக்கறாங்க. बच्चे குழந்தைகளே, अभी टाइम वेस्ट न करो. இப்போ குழந்தைகளே, இப்போ டைம் வேஸ்ட பண்ணாதீங்க. इस बात में எந்த விஷயத்துல? पतित से पावन बनने में பதித்தர்ல இருந்து பாவனமாக ஆகிறதுல टाइम वेस्ट न करो. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. एक के संग से ஒருத்தரோட சங்கத்தினோட पावन बनते हो. ஒருத்தரோட சங்கம் மூலமாக பாவனமாகறீங்க. और अनेकों के संग से பிறகு நிறைய பேரினோட சங்கத்தினால पतित बने हो. பதித்தம் ஆயிட்டீங்க. तो क्या करना चाहिए? அப்ப என்ன செய்யணும்? है? एक का संग लेना चाहिए. ஒருத்தரோட சங்கத்தை எடுத்துக்கணும். फिर टाइम वेस्ट क्यों करते हो? பிறகு ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? अभी तो और ही अंतिम समय है. இப்போ இன்னும் கடைசி நேரமா இருக்குது. ये पाठ अभी पक्का कर लो. இந்த பாடத்தை இப்போ பக்கா பண்ணிக்கோங்க. कौन सा पाठ? எந்த பாடத்தை? एक सदगुरु निराकार से सदगति ஒரு சத்குரு நிராகார் மூலமாக சத்கதி, और अनेक मनुष्य गुरुओं से பிறகு நிறைய மனித குருக்கள் மூலமாக दुर्गति. துர்கதி. पहला पाठ है हम आत्मा. ஃபர்ஸ்ட் பாடம் என்னன்னா நம்ம ஆத்மாக்கள் ஆயிருக்கோம். शरीर निर्वाह धंधा आदि भल करो. சரீரத்தை பலனை கொடுக்கறதுக்காக சரீரத்துக்கு பலே இப்போ இந்த தொழிலெல்லாம் செய்யுங்க. फिर भी टाइम निकाल करके युक्ति रचो. ஆனாலும் டைம் எடுத்து யுக்திய உருவாக்குங்க. इस बात की युक्ति रचो. எந்த விஷயத்துல பற்றி யுக்திய உருவாக்குற விஷயம் சொன்னாங்க? है? एक बाप की याद रहे ஒரு அப்பாவோட நினைவு இருக்கிறது. ऐसी युक्ति रचो. இப்படி யுக்திய உருவாக்குங்க. कोई की याद कब आती है? இப்போ ஒருத்தரோட நினைவுன்றது எப்போ வருது? याद आने का तरीका क्या है? நினைவு வர்றதுக்கான வழிமுறை என்ன याद कैसे இருக்கு? आती है? நினைவு எப்படி வருது? इन आँखों से जिसको देखते हैं उसकी இந்த கண்களால யார நம்ம பாக்குறோமோ அவங்களோட याद आती है. நினைவு வருது. कर्मेंद्रियों से जिनका अनुभव करते हैं கர்மேந்திரியங்கள் மூலமாக யாரோட அனுபவத்தை செய்றோமோ सुख मिलता है तो वो சுகம் கிடைக்குது. அப்போ அது याद आती है. ஞாபகம் வருது. याद आने का भी आधार है. நினைவு வர்றதுக்கான ஆதாரம் கூடயும் இருக்குது. बिंदु को खींच के याद करना पड़ता है. பிந்துவை இழுத்து நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும். और बिंदु जब मुकर्रर रथ में प्रवेश करता है और बुद्धि में बैठ जाता है பிறகு பிந்து எப்போ முக்கர ரத்தத்துல பிரவேசம் செய்யறாங்க, பிறகு புத்தில உட்கார்ந்துடுது. कि ये मुकर्रर रथ है இவங்க முக்கர ரத்தம் ஆயிருக்காங்க. परमपिता परमात्मा का. பரம்பிதா பரமாத்மாவினோடது. तो बुद्धि आप ही उस तरफ भागती है. அப்ப புத்தி தானாவே அந்த பக்கம் ஓடி போயிடுது. सहज याद हो जाती है. சகஜமான நினைவாயிடுது. सहज याद हो जाती है तो निरंतर याद हो जाती है. நினைவு எப்போ சகஜம் ஆயிடுதோ அப்போ நிரந்தரம் ஆயிடுது. தொடர்ந்து நினைவு நடக்கும் வரும். निरंतर याद होगी
தொடர்ந்து நினைவு வந்ததுன்னா तो पाप कर्म जल्दी जल्दी भस्म होंगे। அப்போ பாவ கர்மங்கள் சீக்கிரமாக எரிஞ்சு சாம்பல் ஆகும். बाप की मत लेने का ध्यान रहेगा। அப்பாவோட டைரக்ஷனை எடுத்துக்கிறதுக்காக கவனம் போகும். तो बुद्धि बाप की तरफ होनी चाहिए, जैसे आशुक माशुक भी काम करते हैं ना। அப்போ புத்தி அப்பா பக்க போகணும். எப்படி காதலன் காதலி வேலைய செய்யறாங்க இல்லையா? काम करते एक दो को याद करते रहते। வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ கூடயும் ஒருத்தர் இன்னொருத்தர நினைவு பண்ணிக்கிறாங்க. वो माशुक भी आशुक होता है। அந்த மாஷூக் கூடயும் என்ன ஆகுறாங்கன்னா அர்ப்பண ஆகுறாங்க. माशुक का यहाँ ऐसे नहीं है। இப்படி இங்க இப்படி இல்ல. இப்ப அங்க காதலன் கூடயும் காதலி மேல அர்ப்பண ஆகுறாங்க. பாபா சொல்றாங்க இங்க அப்படி ஆகிறது இல்ல. क्या என்ன? वो आशिक माशुक दुनिया में होते हैं। அங்க காதலன் காதலி உலகத்துல இருப்பாங்க இல்லையா? एक दूसरे के आशिक होते हैं। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எப்படி என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அட்ராக்ஷன் என்றது இருக்கும், அர்ப்பண ஆகுவாங்க. और यहाँ ஆனா இங்க यहाँ क्या अंतर है? இங்க என்ன வித்தியாசம்? है? एक माशूक है ஒருத்தர் காதலன், और बाकी सब आशिक है। பிறகு மற்றபடி எல்லாருமே காதலியர்கள். कोई ये इच्छा करे कि हम तो आशिक है। இப்போ யாராவது இந்த விருப்பப்படுறாங்க நாங்க அர்ப்பணா இருக்கிறோம், ये हमारे आशिकाना में क्यों नहीं रहता? இவங்க ஏன் நம்மளோட அந்த ஒரு அன்புல இல்லன்னா அந்த ஒரு அட்ராக்ஷன்ல இவங்க ஏன் வர்றது இல்ல அப்படின்னு அர்ப்பண ஆகிறது இல்ல? ये हमारे ऊपर आशिक क्यों नहीं होता? இவங்க ஏன் என் மேல அர்ப்பண ஆகிறது இல்ல? तो यह बात यहाँ नहीं है। அப்போ இந்த விஷயம் இங்க இல்ல. लौकिक दुनिया के मुकाबले லௌகிக உலகத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா यहाँ ये अंतर है। இங்க இந்த வித்தியாசம் இருக்குது. यहाँ माशूक एक है இங்க காதலன் ஒருத்தரு, और आशिक பிறகு காதலியர்கள் अनेक हैं। நிறைய பேரு. तुम भक्ति मार्ग में भी याद करते हो। நீங்க பக்தி மார்க்கத்துல கூடயும் நினைவு செய்றீங்க. ओ गॉड फादर पतित पावन। हो गॉड फादर पतित पावन. तो याद कौन करता है? அப்போ யார் நினைவு செய்றாங்க? आत्मा ही तो याद करती है। ஆத்மதன் நினைவு செய்து आत्मा बाप को याद करेगी। ஆத்மா அப்பாவை நினைவு செய்யும். समझते हम आत्माओं का निवास स्थान शांति धाम है। என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆத்மாக்களா இருக்கிற நம்மளோட வசிக்கிற இடம் சாந்தி தாமமா இருக்குது. कई पूछते रहते हैं याद कैसे करें? நிறைய பேரு இந்த விஷயத்த கேட்டுட்டு இருப்பாங்க, எப்படி நினைவு செய்யறது? आत्मा का परमात्मा का रूप क्या है जो याद करें? ஆத்மாவோடது பரமாத்மாவோட ரூபம் என்ன நினைவு செய்யறதுக்காக? क्योंकि भक्ति मार्ग में तो कहा जाता है परमात्मा नाम रूप से न्यारा है। என்ன பக்தி மார்க்கத்துல பாடப்படுகிறது, பரமாத்மா பேரு மற்றும் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவங்க இருக்க கூடியவங்கன்னு. परंतु नाम रूप से न्यारी तो कोई चीज होती नहीं। ஆனா பேரு மற்றும் ரூபத்திலிருந்து தனிப்பட்ட பொருள் எதுவுமே இருக்கிறது இல்ல. आत्मा भी कोई न कोई रूप धारण करती है। ஆத்மா கூடயும் ஏதோ ஒரு ரூபத்தை தாரண பண்ணிக்குது. परमात्मा बाप भी பரமாத்மா அப்பாவும் रूप धारण करता है। ரூபத்தை தாரண செய்றாங்க. बल कहते हैं मेरी आत्मा का नाम बिंदी है। பல சொல்றாங்க ஆத்மா ஆயிருக்கிற என்னோட பேரு பிந்தி, என்னோட ஆத்மாக்கு பேரு பிந்தி ஆயிருக்குது. रूप भी बिंदी है। எப்படின்னா என்னோட ஆத்மா எப்படி இருக்குன்னா பிந்தி, ரூபம் என்ன இருக்கிறோ அது பிந்தி.
उसे शिव कहा जाता है, அவங்களுக்கு சிவனன் சொல்லப்படுகிறாரு. दूसरा कोई नाम नहीं है. வேற எந்த பேரு கூடயும் இல்ல. लेकिन जब शरीर बदलते हैं ஆனா எப்போ சரீரத்தை மாத்துறாங்களோ तो नाम भी बदलते जाते हैं. அப்போ பேரு கூடயும் சேஞ்ச் ஆயிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. तो ऐसी बात नहीं है कि परमात्मा नाम रूप से न्यारा है. அதாவது பாபா சொல்றாங்க இப்படி இல்ல, பரமாத்மா பேரு மற்றும் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவங்க ஆயிருக்காங்க என்ற விஷயம் இல்ல. आत्मा ही सब कुछ करती है. ஆத்மா தான் எல்லாம் செய்து. इसलिए तो कहा जाता है पुण्यात्मा, पापात्मा, परमात्मा. அதனால தானே சொல்லப்படுகிறது புண்ணியாத்மா, பாபாத்மா, பரமாத்மா. कहते भी हैं भ्रकुटी के बीच चमकता है जब सितारा. சொல்லவும் செய்யறாங்கன்னா சொல்றாங்க இல்லையா, இரு புருவக்கு நடுவுல ஒரு அற்புதமான நட்சத்திரம் ஜொலிக்குதுன்னு. फिर ये क्यों कहते हैं कि आत्मा क्या चीज है? பிறகு இந்த விஷயத்தையே சொல்றாங்க ஆத்மா என்ன பொருளா இருக்குதுன்னு. हाँ, उनको हम देख नहीं सकते. ஆமா, அவங்கள நம்ம பார்க்க முடியாது. वो तो जानने की चीज है. அவங்கள தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. आत्मा को जाना जाता है. ஆத்மாவை தெரிஞ்சுக்கப்படுகிறது. आत्मा परमात्मा को देखा नहीं जाता इन आँखों से. ஆத்மா பரமாத்மாவை இந்த கண்களால பார்க்க முடியாது. कोई कहे हमें दर्शन करा दो, யாரோ சொல்றாங்க நமக்கு தரிசனம் பண்ணணும்னு. तो उनको समझाना है. அப்ப அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும்? तो अपनी आत्मा को दर्शन करते हो? நீங்க உங்களோட ஆத்மாவோட தரிசனம் பண்ணிக்கிறீங்களா? जाना दर्शन करके. தெரிஞ்சுக்கிட்டீங்களா தரிசனம் ये பண்ணிக்கிட்டு? आत्मा ने कितने चोले लिए, ஆத்மா எத்தனை சரீரங்களை எடுத்திருக்குன்னு தெரிஞ்சதா? कैसे कैसे चोले धारण किए. எப்படி எல்லாம் சரீரத்தை எடுத்திருக்குன்றது தெரிஞ்சதா? तो जब आत्मा कोई नहीं जानते இப்ப ஆத்மா பற்றியே தெரியாதுன்னா तो परमात्मा को कैसे जानेंगे? அப்ப பரமாத்மா பற்றி எப்படி தெரிஞ்சுப்பீங்க? आत्मा के मुकाबले परमात्मा तो और ही सूक्ष्म है. ஆத்மா ஒப்பிட்டு பார்த்தோம்னா பரமாத்மா இன்னும் நுணுக்கமானவங்க. और उसका ज्ञान भी बहुत गुप्त है. பிறகு அவங்களோட ஞானம் கூடயும் ரொம்ப குப்தமானதா இருக்குது. गुह्य से गुह्य बातें सुनाने वाले हैं. ஆழதிலும் ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடியவர். तो आत्मा को भी जाना जाता है, परमपिता परमात्मा को भी जाना जाता है. அதாவது ஆத்மாவை பற்றி கூடயும் தெரிஞ்சுக்கப்படுகிறது, பரம்பிதா பரமாத்மாவை பற்றி கூடயும் தெரிஞ்சுக்கப்படுகிறது. वो अति सूक्ष्म है. அவங்க ரொம்ப நுணுக்கமானவரா இருக்காங்க. யாரு? परमपिता परमात्मा. பரம்பிதா பரமாத்மா. फायर फ्लाई से भी अलग आत्मा है. இந்த ஃபயர்ஃப்ளை என்ன இருக்குதோ அதை விட தனியா இருக்கிற ஆத்மா महीन है. ரொம்ப நுணுக்கமானது. அப்படின்னா ரொம்ப லேசானதா இருக்கு. शरीर से कैसे निकल जाती है पता भी नहीं पड़ता. சரீரத்திலிருந்து எப்படி போயிடுதோன்றது கூடயும் தெரியறது இல்ல. जानते तो हो ना आत्मा है. தெரியும் இல்லையா ஆத்மா இருக்குதுன்னு? दिव्य दृष्टि से साक्षात्कार हो सकता है. திவ்ய திருஷ்டி மூலமாக சாட்சாத்காரம் ஆகலாம். आत्मा का भी दीदार हुआ. ஆத்மாவினோட சாட்சாத்கார கூடயும் ஆச்சு. तो क्या फायदा? அப்ப என்ன லாபம்? वो तो स्टार मिशन सूक्ष्म है. அது ஸ்டார் போல நுணுக்கமானதா இருக்கு. ऐसे ही समझो. இப்படி எதை நினைச்சுக்கோங்க. अपन को आत्मा समझ बाप को याद करो. தன்னை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செய்யுங்க. जैसे आत्मा है वैसे परमात्मा है. எப்படி ஆத்மாவோ அதே மாதிரி தான் பரமாத்மா. वो परमात्मा भी सोल है. அந்த பரமாத்மா கூடயும் சோல் தான்.
परंतु तुम आत्माओं को सुप्रीम नहीं कहा जाता। ஆனா ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்கு சுப்ரீம்னு சொல்ல முடியாது. और उसको பிறகு அவங்களுக்கு सुप्रीम सोल कहा जाता है। சுப்ரீம் சோல்னு சொல்லப்படுகிறாங்க. किस आधार पर? எந்த ஆதாரப்படி? ज्यादा सूक्ष्म है इसलिए, ரொம்ப நுணுக்கமானவங்க அதனாலதான். அதனாலயா? हाँ, कोई न कोई प्रैक्टिकल में ऐसा सुप्रीम सुपरमेसी का कार्य करती है। ஆமா, அப்படிப்பட்ட பிராக்டிக்கல்ல அப்படிப்பட்ட ஏதாவது சுப்ரீமசினோட வேலைய செய்யறாங்க, உயர்ந்த வேலை. जो और कोई धर्म पिताएं या उनके फॉलोअर्स नहीं कर पाते। இப்படின்னா மத்த தர்ம பிதாக்கள் பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸால செய்ய முடியாது. वो जन्म मरण में नहीं आते हैं। அவங்க ஜனன மரணத்துக்கு வர்றதில்லை. யாரு? सुप्रीम सोल। சுப்ரீம் சோல். और हम आत्माएं பிறகு ஆத்மாக்களா இருக்கிற நாம जन्म मरण में आती है। ஜனன மரணத்துல வரும். हद की बात, बेहद की बात। ಎಲ್ಲರಿಗೂ ಉತ್ಪಟ್ಟ ವಿಷಯமா இல்லனா ಎಲ್ಲರಿಗೂ ಅಪ್ಪಾರ್ಪಟ್ಟ ವಿಷಯமா? क्या है बेहद की बात? என்ன ಎಲ್ಲರಿಗೂ ಅಪ್ಪಾರ್ಪಟ್ಟ ವಿಷಯ? हाँ, आत्माएं निश्चय निश्चय के चक्र में आती हैं। ஆத்மாக்கள் நிச்சய நிச்சயனோட சக்கரத்துல வராங்க. निश्चय हुआ माना बाप का बच्चा बना, நிச்சயம் ஆச்சுன்னா அப்பாவோட குழந்தைகள் ஆனாங்க, जन्म लिया। ஜென்மத்தை எடுத்துக்கிட்டாங்க. अनिश्चय हुआ அனிஷ்டம் ஆச்சுன்னா माना मर गया, அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. दूसरे बाप का बच्चा बना जाके। இன்னொரு அப்பாவோட குழந்தை ஆனாங்க, இன்னொரு அப்பாக்கு குழந்தை ஆனாங்க. போய் कहीं दूसरी जगह श्रद्धा बैठ गई। வேற இடத்துல போய் என்னன்னா அந்த பாவனை உட்கார்ந்துடுச்சு. तो बेहद के जन्म मरण की बात है। அப்போ எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஜனன மரணத்தினோட விஷயமா இருக்குது. वो सुप्रीम सोल जन्म मरण के चक्र में नहीं आते। அந்த சுப்ரீம் சோல் ஜனன மரணத்தினோட சக்கரத்துல வர்றதில்ல. कोई पूछे இப்ப யாராவது கேட்டாங்க, बाप की क्या पहचान है, அப்பாக்கு என்ன அடையாளமா இருக்குது? तो क्या बतावेंगे? அப்ப என்னன்னு சொல்வீங்க? हाँ, कि जो भी आत्मा रूपी बच्चे हैं, என்னன்னா யாரெல்லாம் ஆத்மா ரூபமான குழந்தைகள் இருக்காங்க वो सब निश्चय निश्चय के चक्र में आते हैं। அவங்க எல்லாருமே நிச்சய நிச்சயத்தினோட சக்கரத்துல வராங்க. एक है बाप, ஒருத்தரா இருக்காங்க அப்பா, जो कभी भी निश्चय निश्चय के चक्र में யாரு எப்பவுமே நிச்சய நிச்சயத்தினோட சக்கரத்துல नहीं आता है। வருறதில்ல. ये भी सुप्रीम सोल बाप की पहचान है। இதுவும் சுப்ரீம் சோல் அப்பாக்கு அடையாளமா இருக்குது, அறிமுகமா இருக்குது அவங்களது. कोई कहे नहीं, இப்போ யாராவது சொல்றாங்க இல்ல, ब्रह्मा के तन में शिव बाप आते थे, பிரம்மாவோட சரீரத்துல சிவ் பாப் வந்துட்டு இருந்தாங்க. वही सुप्रीम सोल है, அவங்கதான் சுப்ரீம் சோலா இருக்காங்க, वही गीता का भगवान है। அவங்கதான் கீதாக்கு பகவானா இருக்காங்க. तो क्या कहेंगे? அப்ப என்னன்னு சொல்வீங்க? हैं? कबाड़ तो? अरे अभी पहचान क्या बताई? அரே இப்போ என்ன அடையாளத்தை சொன்னாங்க? ब्रह्मा को अनिश्चय आ गया, ब्रह्मा हार्ट फेल हो गया। பிரம்மாக்கு அனிஷ்டம் வந்துடுச்சு, அப்போ ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. जो योगी बच्चे होते हैं, யாரு யோகி குழந்தைகள் இருப்பாங்களோ उनका कभी हार्ट फेल नहीं हो सकता। அவங்களுக்கு எப்பவுமே ஹார்ட் ஃபெயில் ஆக முடியாது. आगे चलकर जब विनाश होगा, வருங்காலத்துல எப்போ விநாசம் ஆகுமோ तो बड़े बड़े लखपति, करोड़पति, अरबपति, मल्टी मिलियनर्स, அப்போ பெரிய பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லியனர்கள் जल्दी जल्दी उनका हार्ट फेल होना शुरू हो जाएगा। சீக்கிரமாக அவங்களோட ஹார்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு ஆரம்பமாகும். ஏன்?
क्योंकि वो जो अपने कुलावे बढ़ाते चले जाते हैं। ஏன்னா அவங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டிய அத வளர்த்துட்டே தான் போயிட்டு இருக்காங்க. जो ऊंचे ऊंचे संकल्प करते हैं, என்ன உயர்ந்த உயர்ந்த சங்கல்பங்களை பண்ணிக்கிறாங்க. देखेंगे वो संकल्प सब धराशायी हो गए। இந்த விஷயத்த பாப்பாங்க, என்னன்னா அந்த சங்கல்பங்கள் எல்லாமே கீழே விழுந்துடுச்சு. तो धड़ाधड़ उनके हाथ से होते चले जाएंगे। அப்போ சீக்கிரமாக அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயில் ஆகுறதுக்கு ஆரம்பம் ஆயிடும்னு சொல்றாங்க. तुम बच्चों की बुद्धि में तो बैठ गया है। குழந்தைகளான உங்களோட புத்தியில உட்கார்ந்துடுச்சு. इन आँखों से हम जो भी देखते हैं, இந்த கண்களால நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ वो सब खलास होने वाला है। அது எல்லாமே விநாசம் ஆக போகுது. न देह के संबंधी रहेंगे, தேகத்தினோட உறவினர்கள் கூடயும் இருக்க மாட்டாங்க. न देह के पदार्थ रहेंगे, தேகத்தினோட பொருள்கள் கூடயும் இருக்காது. न देह की परवरिश करने वाले, பிறகு தேகத்துக்கு பாலனைய கொடுக்கக்கூடிய सुरक्षा देने वाले ये मकान रहेंगे। பாதுகாப்ப கொடுக்கக்கூடிய இந்த வீடுகள் இருக்காது. हम तो ज्योति बिंदु आत्मा है। நாம ஜோதி பிந்து ஆத்மா இருக்கிறோம். और आत्मा भी कैसी? பிறகு ஆத்மாவோ எப்படிப்பட்ட ஆத்மா? आत्मा ऐसी जो इस शरीर रूपी नैया में बिछैया है। ஆத்மாவோ எப்படிப்பட்டதுன்னா இந்த சரீர ரூபமான இந்த படகுல உட்காரக்கூடியது. और संसार सागर से पार जाने वाली है। பிறகு இந்த ஒரு சன்சார் சாகர் அப்படின்னு இந்த உலக ரூபமான கடல் என்ன இருக்குதோ இத கடந்து போகக்கூடியதா இருக்குது. इसे विषय सागर में डूबने वाली இந்த விஷ கடல்ல மூழ்கி போகக்கூடியது नहीं है। இல்ல. हम तो इतने पक्के निश्चय बुद्धि है। நாம இந்த அளவுக்கு பக்கா நிச்சய புத்தியா இருக்கிறோம். हमको कोई भी माया का तूफान हिला ही नहीं सकता। நமக்கு எந்த மாயாவினோட புயல் கூடயும் அசையக்கூடியது இல்ல. बोला है, எப்படி சொல்லிருக்காங்க, सब धंधों में है नुकसान, எல்லா தொழில்கள்ல வெறும் நஷ்டம்தான், सिवाय एक ईश्वरीय धंधे। ஒரு ஈஸ்வரிய தொழிலை தவிர எல்லா தொழில்கள்ல நஷ்டம்தான். मान लो कोई का बहुत कारोबार फैला हुआ है, ज्ञान में चलता है। ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலர் எப்படின்னா அவங்களோட என்னெல்லாம் வேலைகள் இருக்கலையே அது ரொம்ப பரவி இருக்குது, ஞானத்துல இருக்காங்க, एडवांस में चलता है, एडवांसல இருக்காங்க. और आज की दुनिया की गति के मुआफिक अचानक बड़ा घाटा आ जावे। பிறகு இன்றைய உலகத்தை போல எப்படின்னா அதுக்கு ஆதார அப்படி என்ன இருக்குதுல இந்த உலகத்தினோட அந்த ஒரு கணக்கினோட ரூபத்துல ஏதாவது பெரிய லாஸ் ஆயிடுச்சு, और सारा धंधा दौरी फेल हो जावे। பிறகு எல்லா தொழில் வியாபாரம் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா तो जो ज्ञान में चलने वाला होगा पक्का, அப்ப யாரு ஞானத்துல இருக்கக்கூடியவங்க இருக்காங்களோ பக்கா, उसके ऊपर कोई असर पड़ना चाहिए? அவங்க மேல ஏதாவது அதோட பிரபாவம் ஏற்படணுமா? नहीं पड़ना चाहिए। ஏற்படக்கூடாது. तो बोला, அப்போ சொன்னாங்க, बाप जन्म मरण में नहीं आते, அப்பா ஜனன மரணத்துல வர்றதில்ல. तुम बच्चों को भी निश्चय बुद्धि बनना है। குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் நிச்சய புத்தி ஆகணும். निश्चय बुद्धि विजयते, நிச்சய புத்தி விஜயத்தே, अनिश्चय बुद्धि அனிச்சய புத்தி विनश्यते। வினஷ்யத்தே. सीढ़ी के चित्र में क्या लिखवाया? இனிப்படி தன்னோட சித்திரத்துல என்ன எழுத வச்சாங்க? सीढ़ी के चित्र में जहाँ नीचे ब्राह्मण बैठे हुए हैं,
சிடி அந்த எணிப்படத்தினோட சித்திரத்துல எங்க பிராமணர்கள் உட்கார்ந்து இருக்காங்க वहाँ लिखो அங்க எழுதுங்க विनाश काले विपरीत बुद्धि विनश्यते। विनाश काले विपरीत बुद्धि विनश्यते। इसके प्रति विपरीत बुद्धि यार मेले विपरीत बुद्धि परमात्मा बाप के पार्ट के प्रति विपरीत बुद्धि परमात्मा अप्पाविनोड पार्टुक्काग एप्पडिना विपरीत बुद्धि। तो जो विपरीत बुद्धि बने बैठे அப்ப யாரு விபரீத புத்தியாக உட்கார்ந்து இருக்காங்களோ वो सब क्या होने वाला उनका அவங்களது எல்லாமே என்ன ஆக போகுது இந்த உலகத்துல विनाश होने वाला है। அவங்களது எல்லாம் என்ன ஆக போகுது எல்லாமே விநாசம் ஆக போகுது। और प्रीति बुद्धि பிறகு அன்பான புத்தி विजयते ऊपर लिख दो விஜயத்தை அன்னு சொல்லி மேலே எழுதிடுங்க। ऊपर क्यों लिख दो மேலே ஏன் எழுதிடணும் ऊपर वाले सतयुग में जाते हुए दिखाए गए हैं ஏன்னா மேலே இருக்கக்கூடியவங்க சத்யுகத்துல போகக்கூடியது காமிச்சிருக்காங்க। और नीचे वाले பிறகு கீழே இருக்கக்கூடியவங்க इसी कलयुगी दुनिया में खलास हो जाने वाले இந்த கலியுகி உலகத்திலேயே முடிஞ்சு போகக்கூடியவங்க இருக்காங்க। आत्मा को सुप्रीम तब कहा जाए ஆத்மாக்கு சுப்ரீமன் எப்போ சொல்றப்படுகிறதுன்னா जब प्योर बने எப்போ பியூர் ஆகுமோ அப்போ। जब तक इम्प्योरिटी है எப்போ வரைக்கும் अपवित्रता இருக்குதோ तब तक आत्मा को அப்போ வரைக்கும் ஆத்மாக்கு सुप्रीम नहीं कहा जा सकता। சுப்ரீமன் சொல்ல முடியாது। मुक्ति धाम में तो सबको प्योर होकर के जाना है। முக்தி தாமத்துக்கு எல்லாருக்குமே பியூர் ஆகி போக வேண்டியதாக இருக்கும்। सबको प्योर होकर जाना है எல்லாருக்குமே பியூர் ஆகி போகணும்னா तो क्या सब सुप्रीम सोल हो जाएंगे அப்ப என்ன எல்லாருமே சுப்ரீம் சோல் ஆயிடுவாங்களா है? सब ऊंची से ऊंची स्टेज में चले जाएंगे எல்லாருமே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களா नहीं இல்ல हर आत्मा की अपनी अपनी दुनिया है। ஒவ்வொரு ஆத்மாக்கு கூடயும் தன்னதே இருக்கிற உலகம் இருக்குது। उस अपनी दुनिया के बीच में उनकी सुपरमेसी होगी। அவங்களோட அந்த உலகம் என்ன இருக்குமோ அதுல அவங்களுக்கு அவங்களோட சுப்ரமசி இருக்கும்। इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि जब आत्मा प्योर बने எப்போ ஆத்மா பியூர் ஆகுமோ तो अपने ग्रुप के अंदर அப்போ தன்னோட குரூப்புக்குள்ள सुप्रीम कही जाए। சுப்ரீமன் சொல்லப்படும் சொல்றாங்க। फिर उन प्योर आत्माओं में भी नंबरवार सबको पार्ट मिला हुआ है। பிறகு அந்த பியூர் ஆத்மாக்கள்ல கூடயும் எல்லாருக்குமே நம்பர்வாராக தன்னோட பாட்டு கிடைச்சிருக்கு। हीरोइन का पार्ट जिनको मिला हुआ है யாருக்கு ஹீரோயினோட பாட்டு கிடைச்சிருக்குதோ उनको सुप्रीम कहेंगे। அவங்களுக்கு சுப்ரீமன் சொல்வாங்க। इसके बीच में யாருக்கு நடுவுல नहीं जो भी फीमेल्स के रूप में पार्ट बजाने वाली आत्माएं हैं யாரெல்லாம் இப்ப பெண்ணினோட ரூபத்துல பாட்டு செய்யக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க उनके बीच में उनको அவங்களுக்கு நடுவுல அவங்கள सुप्रीम कहेंगे। சுப்ரீமன் சொல்வாங்க। नंबरवार तो है ना நம்பர்வாராக இருக்காங்க இல்லையா कहेंगे सुप्रीम आत्मा சொல்வாங்க சுப்ரீம் ஆத்மா वो तो लक्ष्मी नारायण की है। சுப்ரீம் ஆத்மாக்கள் அதென்ன அது லக்ஷ்மி நாராயணர்களுக்காக சொல்வாங்க। बल प्योर सब बनते हैं பல எல்லாருமே பியூர் ஆகுறாங்க। फिर भी नंबरवार पार्ट बजाते हैं। ஆனாலும் நம்பர்வாராக பாட்ட செய்யறாங்க। कोई महाराजा बनता है कोई दास दासी बनता है कोई
இப்போ சிலர் மகாராஜா ஆகுறாங்க, சிலர் தாஸ் தாசி ஆகுறாங்க, प्रजा बनती है। சிலர் பிரஜை ஆகுறாங்க. नाटक में भी நாடகத்திலயும் कोई को कम वेतन मिलता है, சிலருக்கு கம்மி பேமெண்ட் கிடைக்குது, कोई को जास्ती पगार मिलती है। சிலருக்கு எப்படின்னா அதிக பேமெண்ட் கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது. जो हीरो पार्टदारी एक्टर होगा இப்ப யாரு ஹீரோ பாட்தாரி இருப்பாங்களோ ஆக்டரு, उसकी पगार भी அவங்களோட பேமெண்ட் கூடயும் जास्ती होगी। அவங்களுக்கு பேமெண்ட் கூடயும் அதிக கிடைக்கும். तुम भी एक्टर्स हो, நீங்களும் ஆக்டர்ஸ் தான், जानते हो உங்களுக்கு தெரியும். इतने सब देवी देवताएं नंबरवार हैं। இத்தனை எல்லா தேவி தேவதைகள் நம்பர்வாராக இருக்காங்க. आत्माएं भी नंबरवार, ஆத்மாக்கள் கூடயும் நம்பர்வாரன்னு சொல்றாங்க. नंबरवार आत्माओं के मत में भी नंबरवार हैं। நம்பர்வார் ஆத்மாக்களோட அந்த ஒரு என்ன அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன கிடைக்குதோ, அந்த ஒரு போஸ்ட் கிடைக்குது இல்ல, அது கூடயும் நம்பர்வார் தான் சொல்றாங்க. जो अच्छा पुरुषार्थ करेंगे யாரு நல்லபடியாக புருஷார்த்தத்தை செய்யறாங்களோ उनको ऊंच आत्मा कहेंगे। அவங்களுக்கு உயர்ந்த ஆத்மான்னு சொல்லுவாங்க. ऊंच पुरुषार्थ करते हैं உயர்ந்த புருஷார்த்தத்தை செய்யறாங்க, तो ऊंच आत्मा कहे जाते हैं। அப்போ உயர்ந்த ஆத்மான்னு சொல்லப்படுகிறாங்க, ऊंच पद पाते हैं। உயர்ந்த பதவியை அடைறாங்க. अभी तुमको स्मृति आई है, இப்போ உங்களுக்கு நினைவு வந்திருக்கு. हमने 84 जन्म लिए हैं। நம்ம 84 ஜென்மங்களை எடுத்திருக்கோம். जिनके 83 82 या कम जन्म है, யாருக்கு 83 82 என்ற கம்மி ஜென்மங்கள் இருக்குதோ उनको स्मृति नहीं आई है। அவங்களுக்கு நினைவு வரல, तुमको स्मृति आई है உங்களுக்கு நினைவு வந்திருக்குது. कि अब हमको बाप के पास जाना है। இப்ப நமக்கு அப்பா கிட்ட போகணும். अब इस दुनिया में हमारा कोई भी இப்போ இந்த உலகத்துல நம்மளோடது दूसरा ठिकाना नहीं है। வேற எந்த ஒரு நிலைக்கிறதுக்கான இடம் கூடயும் இல்ல. तो जितना बाप को याद करेंगे அதாவது எந்த அளவுக்கு அப்பாவை நினைவு செய்வீங்களோ उतना सतो प्रधान बनेंगे அந்த அளவுக்கு சத்தோ பிரதானம் ஆகுவீங்க. और बाप के नजदीक पहुंच जाएंगे। பிறகு அப்பா கிட்ட போய் சேர்ந்துருவீங்க. बच्चों को ये खुशी भी है। குழந்தைகளுக்கு இந்த குஷியும் இருக்குது. क्या என்ன इस बात की खुशी है எந்த விஷயத்துக்கான குஷி இருக்கு? कि हम बाप के पास जाएंगे। நாம அப்பா கிட்ட போகுவோம். फिर फिक्र भी है। பிறகு கவலையும் இருக்குது. क्या फिक्र है? என்ன கவலை இருக்குது? है? बाप के पास तो जाएंगे, அப்பா கிட்ட போகுவீங்க தான், लेकिन किस नंबर में जाएंगे? ஆனா எந்த நம்பருக்கு போகுவீங்க? बाप के पास रहने वालों में அப்பா கிட்ட இருக்கக்கூடியவங்கள்ல हमारा नंबर कौन सा होगा? நம்மளோட நம்பர் எதாக இருக்கும்? सभी कहते हैं हम नर से नारायण विश्व के मालिक बनेंगे। எல்லாருமே சொல்வாங்க நம்ம நரசே நாராயண் உலகத்துக்கு எஜமான ஆகுவோம். फिर तो पुरुषार्थ करना पड़े। பிறகு புருஷார்த்தத்தை செய்ய வேண்டியதா தான் இருக்கும். नंबरवार ही पुरुषार्थ अनुसार पद पाते। நம்பர்வார் தான் புருஷார்த்த அனுசாரமாக பதவியை அடைவாங்க. सभी को नंबरवार पाठ मिला हुआ है। எல்லாருக்குமே நம்பர்வாராக பார்ட் கிடைச்சிருக்குது. ये ड्रामा बना हुआ है। இந்த டிராமா உருவாகிருக்குது. अभी बाप तुमको मत देते हैं, कैसी भी करके बाप को याद करो। இப்ப அப்பா உங்களுக்கு டைரக்ஷனை கொடுக்கறாங்க, எப்படியனா அப்பாவை நினைவு செய்யுங்க, जिससे तुम्हारे विकर्म विनाश हो।
இதனால உங்களோட விபரீத செயல்கள் விநாசமாகும். तमो प्रधान से सतो प्रधान बन जाओ. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆயிடுங்க. तमो प्रधान भी तुम बने हो, फिर सतो प्रधान भी तुमको बनना है. தமோ பிரதான கூடயும் நீங்க தான் இருக்கீங்க, பிறகு சத்தோ பிரதான கூடயும் உங்களுக்கு தான் ஆகணும். इस समय सबसे जास्ती इंसॉल्वेंट भारत है. இந்த நேரத்துல எல்லாத்தை விட இன்சால்வெண்ட் பாரத் ஆயிருக்குது, ஏழை பாரத் ஆயிருக்கு. सबसे जास्ती माने किससे जास्ती? எல்லாத்தை விட அதிகம்னா எதை விட அதிகம்? किससे टैली किया? யாரு கூட குறிப்பிட்டு சொன்னாங்க, ஒப்பிட்டு சொன்னாங்க? दूसरे देशों से. மத்த தேசங்களுக்கு ஒப்பிட்டு சொன்னாங்களா? ये सारा खेल ही भारत के ऊपर बना हुआ है. பாபா சொல்றாங்க இந்த முழு விளையாட்டு பாரத்துக்காக இருக்குது. जो भी ड्रामाबाजी है वो किसके ऊपर है? இதெல்லாம் இப்ப டிராமா எல்லாம் இருக்குது இல்லையா, அது யாரு மேல இருக்கு? हीरो पाटधारी के ऊपर. ஹீரோ பாட்தாரி மேல இருக்கு. बाकी वो तो सिर्फ धर्म स्थापन करने आते हैं. மற்றபடி அவங்க வெறும் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வராங்க. जो और धर्म पिताएं हैं वो इतने इंसॉल्वेंट नहीं है. இப்ப மத்த தர்ம பிதாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த அளவுக்கு இன்சால்வெண்ட் இல்ல. परंतु भारत ஆனா பாரத் 7 से जास्ती इंसॉल्वेंट है. எல்லாத்தை விட அதிகம் இன்சால்வெண்ட் ஆயிருக்குது. இப்போ இன்சால்வெண்ட்னா அந்த பாய் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லாதவங்கன்னு சொல்லி ஞானத்தினோட ஆதாரப்படி சொன்னாங்களா ஏழைன்னு சொல்லி, இல்லன்னா ஸ்தூலத்தினோட ஆதாரப்படியா? दोनों ही बातें लगती है. ரெண்டு விஷயம் கூடயும் பொருந்தது. ये ज्ञान रत्न ही तुम्हारे स्कूल रत्न बन जाएंगे. இந்த ஞான ரத்னங்கள் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்தூல ரத்னங்களாக மாறிடும். जो ज्ञान रत्न ज्यादा लेने वाला होगा ज्ञानी ज्यादा होगा. யாரு ஞான ரத்னங்கள் அதிகம் எடுத்துக்கிறாங்களோ ஞானியாக இருப்பாங்களோ. हम समझते हैं यह बड़ा बनने वाला है. நாங்க இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கிறோம், என்னன்னா இவங்க பெரிய ஆளாக போகிறாங்கன்னு சொல்றாங்க பாபா. दुनिया में स्थूल बातें होती है. உலகத்துல ஸ்தூலமான விஷயங்கள் இருக்கும், பிறகு இங்க सूक्ष्म बातें. இங்க நுணுக்கமான விஷயங்களா இருக்குது. तो और धर्म पिताएं सिर्फ அதாவது மத்த தர்ம பிதாக்கள் வெறும் धर्म स्थापन करते हैं. पुनर्जन्म लेते लेते पिछाड़ी में தர்மத்தினோட ஸ்தாபனை செய்யறாங்க. तमो प्रधान बन जाते हैं. இப்போ புனர்ஜென்மத்தை எடுத்து எல்லாருமே தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. परंतु तुम स्वर्ग के मालिक बनते हो. ஆனா நீங்க ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஆகுறீங்க. भले तमो प्रधान बनते हो. பல நீங்க தமோ பிரதானம் ஆகுறீங்க. सबसे जास्ती इंसॉल्वेंट बनते हो. எல்லாத்தை விட அதிகம் ஏழைகளாக ஆகுறீங்க. परंतु बाप तुमको आकर के ஆனா அப்பா உங்களுக்கு बेगर टू प्रिंस बनाते. பெகர்ல இருந்து பிரின்ஸ் ஆக்குறாங்க. तुम जानते हो कि भारत बहुत ऊंचे था. உங்களுக்கு தெரியும் பாரத் எல்லாத்தை விட ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது. ஓம் சாந்தி.